கோவையில் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை அமைப்பின் சார்பில் காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 28 பொதுமக்களுக்கு செஞ்சிலுவை சங்கம் முன்பு மௌன அஞ்சலி செலுத்தியும் மெழுகுபற்றி ஏற்றியும் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட தலைவர் ராகுல் காந்தி கே தலைமையில் நிறுவனர் ராஜ்குமார், மாநில செயலாளர் ஹரிஹரன் வழிகாட்டுதலில் மாவட்ட செயலாளர் ஜெகதீசன், மாநகர செயலாளர் ராஜேஷ், மாநில இளைஞர் அணி தலைவர் வெங்கடேஷ், மாற்றுத்திறனாளிகள் அணி தலைவர் அர்ஜுன், மகளிர் அணி பாத்திமா ஜூலி, சதாசிவம், கண்ணன், சிங்கராஜ், ரவி ஸ்டுடியோ தேவராஜ் பாபு, வாசுதேவன், சசிகுமார், மணிகண்டன், சேதுபதி, நாகராஜன், முருகேசன், ராஜ்குமார், ஸ்ரீ புவனேஷ், பிரபு மற்றும் பலர் பங்கேற்றனர். வணக்கம். நான் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனிதநீதி சபை அமைப்போட மாவட்ட தலைவருங்க, கோவை மாவட்ட தலைவர். தற்போது பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து அந்த மக்கள் உயிரிழந்த 28 மக்களுக்கும் மௌனஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கோம். இந்த பயங்கரவாத தாக்குதலுங்கிறது பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது மதத்தின் அடிப்படையில் அவங்க செஞ்சதாக ஒரு குறியீடு சொல்கிறாங்க. இது மதம் கடந்து, ஏன்னா வன்முறையை வச்சே ஒரு விஷயத்தை இப்போ ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ ஆகட்டும் எதாக இருந்தாலும் வன்முறை வச்சு தான் அவங்க செயல்படுத்தணுன்ட்டு இருக்காங்க. இதில்